الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقولوا للناس حسنا صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من صلى البردين دخل الجنة صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நேயர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள், அல்லாஹுடைய மிக பெருமதியான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றோம். சலஃபீன்கள், சலஃபு சாலிஹீன்கள் சிலர் தனக்குள் பேசிக்கொள்வார்கள், இந்த மாதம் ஷஹ்ருல் இத்ஆம், உணவளிக்கக்கூடிய மாதம். இன்னும் சிலர் சொல்லுவார்கள் ஷஹ்ருல் குர்ஆன், இது குர்ஆனுடைய மாதம். இன்னும் சிலர் சிலத்துல் அர்ஹாம், இது உறவுகளை பேணக்கூடிய மாதம். இன்னும் சிலர் ஷஹ்ரு தஅப்புத் பில் லைலி வல் கியாம், இரவு பகலாக வணக்கம் அதிகமாக புரியக்கூடிய மாதம் என்று சொல்லுவார்கள். பலரும் பல இபாதத்துக்களை, அமல் இபாதத்துக்களை இந்த மாதத்திலே செய்வார்கள். இந்த ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் மும்புறமாக ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள், பாக்கியம், ரஹ்மத்து, மஃபிரத்து, சுவர்க்கம், சுவனலோகம், இவைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு அமல் செய்து அவனிடத்திலே அடைய வேண்டும் என்று சொன்னால், அடைந்து நாம் வெற்றியை அடைய வேண்டும் என்றால், நாம் இந்த மாதத்தை பட்டியலிட்டு ஜத்வல் என்று சொல்வார்கள். இந்த மாதத்திலே எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களை மிக பெருமதியாக வடித்து நாம் செயல்பட வேண்டும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும். எனவே ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ரமலானுடைய காலம் மிக பெருமதியானது. இன்னஹா ஃபுர்ஸா, இது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து நடைபோடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த நடை தொடரும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த ரமலான் முடியும் வரை நாம் ஹயாத்துடன் இருப்போம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. லா துகர்ரிர் ஃபி ஹயாத்திக், இந்த ரமலானை அடைந்து முடித்து விட்டு அடுத்த ரமலானை எங்களால் அடைய முடியும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அன்புக்குரியவர்களே, இதிலே ஒரு அற்புதம் இருக்கின்றது. ரமலான் ஒரு விசேஷத்தன்மை இருக்கின்றது. என்ன தெரியுமா? எங்களுடன் இருந்து பிரிந்து சென்றவர்கள், வஃபாத்தாயினர்கள், மக்பராவிலே அடுக்கப்பட்டவர்கள், நம்முடைய உறவுகள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், அக்கம்பக்கம் இருக்கக்கூடியவர்கள், தெரிந்தவர்கள், இவர்கள் எல்லாம் கபூரிலே இருந்து கூட மண்ணுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள், நாம் மண்ணுக்கு மேல் இன்று நடைபோட்டு கொண்டிருக்கின்றோம். வஃபாத்தாகியவர்கள் கூட ஆசைப்படுவார்கள், இந்த ரமலானை நாம் அடைந்து அமல் செய்ய வேண்டும் என்று. அந்த ரமலானுடைய காலம் அவ்வளவு பொறுமதியானது. இது வெறுமனே ஷஹ்ரு நௌம், ஷஹ்ரு தகாசுல், ஷஹ்ரு வல் ஹுமூல், இது வெறுமனே வியாபாரத்துக்கு, பொடுபோக்குக்கு, சோம்பரத்துக்கு, தூக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட மாதம் என்று மட்டும் நாம் நினைத்து விடக்கூடாது. இது மிக பெருமதியான இபாதத்துக்களை, அல்லாஹுடைய வழிபாடுகளின் பக்கம் அல்லாஹை முன்னோக்கக்கூடிய, அபரிவிதமான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம், கொள்ளையடித்துக் கொள்ள முடியக்கூடிய மாதம். மன் தகர்ரப இலைஹி பிஹஸ்லத்தின் கான கமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீமா சிவாஹ், ஒரு சுன்னத்துக்கு ஃபர்துக்கு 70 ஃபர்லுடைய கூலி இருக்கின்றது. இணைய காலங்கள் அந்த பாக்கிய நன்மைகள் கிடைக்க மாட்டாதவர்களே, யகீனன் அன்னஹா ஃபுர்ஸா, உண்மையில் நாம் அல்லாஹ் மீது அளவு கடந்து யக்கீன் வைக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். நாம் நோன்பு நோற்றிருக்கின்றோம். இது மிக மிக மகத்தான ஒரு அமல், அமலன் அதீமன். இந்த மகத்தான ஒரு அமலை நாம் செய்கின்றோம். எனவே ஃபஜ்ருக்கு முன்னால் நாம்
நேர காலத்துடன் எழும்பிக் கொள்ள வேண்டும், வுலு செய்து கொள்ள வேண்டும். அந்த பட்டியலை நாம் அமைக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், இந்த பட்டியல் எங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது. மும்புறமாக இந்த விடயத்தில் உற்சாகமாக ஈடுபட வேண்டும். வுலு செய்ய வேண்டும், 2 ரக்காத் தொழ வேண்டும். பினியத்தி தௌபா, தௌபாவுடைய நீயத்துடன் ஒவ்வொரு நாளுடைய இரவிலையும் தௌபாவுடைய நீயத்தில் ஒரு ஸ்பெஷல் 2 ரக்காத்தை அல்லாஹ்விடத்தில் ஸ்பெஷலாக ஒரு 2 ரக்காத். ஃபஜத்திதி தௌபத ஃபி ரமதான் வஸ்தக்ஃபிர் ரப்பக கலீலன். தௌபாவுடைய 2 ரக்காத் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறது முதலாவது எழும்பின உடனே, இஸ்திக்ஃபார் செய்கிறது கொஞ்சம் அதுக்கு பின்னால தான் சஹருக்கு பின்னால். அன்புக்குரியவர்களே, சுபஹுடைய தொழுகைக்காக மஸ்ஜிதை நோக்கி போறது. சும்மா தத்தவஜஹ லிஸலாத்தில் ஃபஜ்ரி சும்ம ஜுலூஸ். ஃபஜ்ர் முடிஞ்சா பறந்து வந்து தூங்குறதல்ல அன்புக்குரியவர்களே, பறந்து வந்து தூங்குறதல்ல, தூங்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஃபஜ்ர் முடிஞ்சா உடனே செய்ய வேண்டிய அமல்கள் இருக்குது. ஃபஜ்ருடைய காரியங்கள் முடிஞ்சிட்டா அதுக்கு பின்னால் அஸ்காரு சபாஹியா பூர்த்தியாக காலை அதுக்காறுகளை நாங்கள் ஒதுக்கொள்ளணும். அவுராதுகள் அதுக்காறுகள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதன் பின்பு மத்தயஸ்ஸரமினல் குர்ஆன், குர்ஆனில் மேக்சிமம் எங்களுக்கு ஏழுமான அளவு நாங்கள் ஓத முயற்சி செய்ய வேண்டும். பாத ஷுரூக், அன்புக்குரியவர்கள், இஷ்ராக் வத்துஹா, இஷ்ராக்குடைய தொழுக, துஹாவுடைய தொழுக, சூரியன் உதயமாக 20 நிமிடங்களுக்கு பின்னால் அவைகளை தொடர வேண்டும். அதற்கு பின்னால் வீட்டுக்கு வாரோம், தொழிலுக்கு போகிறதுக்குரிய நேரமாகுது, பிரச்சனை இல்லை, வுதுவுடன் இருக்க வேண்டும். அலா வுதுஇன், இந்த வுது இருக்கின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் தன்மை. இந்த வுதுவை யார் எப்பையும் பாதுகாப்பார் என்று சொன்னால் ஒரு முஃமினுக்குத்தான், இல்ல முஃமின், ஒரு முஃமினுக்குத்தான் வுதுவை எந்த நேரமும் பாதுகாக்க முடியும். எனவே உளுவுடனே இருக்க வேண்டும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத். அதே போன்று நாம் தொழிலுக்காக செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த தொழிலுக்காக எங்களுக்கு செல்ல முடியும். இன்னக தஅமல் நஃப்இல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு பிரயோசனத்தை உண்டு பண்ணக்கூடிய தொழில், பிரயோசனத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பிலே, அந்த நீயத்திலே தான் நாம் தொழிலுக்கும் செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அந்த நீயத் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு இபாதத். அதுக்கு பின்னால் தொழிலில் போயிட்டாரு, அங்கே துஹருடைய தொழுகை ஜமாத்தாக வருகிறது, அதையும் பாதுகாக்க வேண்டும். ஸலாத்து துஹர் ஃபி ஜமா முஹாஃபிதன் அலா நவாஃபில். அது மட்டும் இல்லை, எந்த தொழுகையை தொழுதாலும் முன்பின் சுன்னத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனைய காலங்களிலும் அதனை செய்ய வேண்டும். இந்த காலத்திலே குறிப்பாக மன் தகர்ரப இலைஹி பிஹஸ்ல கான கமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீமா சிவா. ஏனைய காலங்களில் விடவும் ஒரு அற்புதம், ஒரு படி மேலே மிஸ் பண்ணாமல் கவனமாக நாங்கள் தொழுதுடணுமே, பருதுக்குரிய கூலி கிடைக்கிறது. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் தரக்கூடிய பயிற்சி இது. என காலங்களை நீங்கள் மிஸ் பண்ண வானம் என்பதற்காக வேண்டி. அதே போன்று எப்பொழுதுமே எங்களுக்குள்ளால் ஒரு தத்கிராவை, ஒரு ஞாபகத்தை ஊட்டி கொண்டிருக்க வேண்டும். நான் மக்களுடன் முஆமலா செய்யும் பொழுது பில் முஆமலத்தில் ஹசனா, பில் முஆமலத்தில் ஹசனா, ஒரு அழகான அழகிய ஒரு முன்மாதிரி, அழகிய ஒரு கொடுக்கல் வாங்கல், சிறந்த சரியான மார்க்கம் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த 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 பழக்க வழக்கங்கள் என்னட்ட வரணும் என்ற அந்த ஆசை இருக்கும். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொன்னார்? வ இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள். ஏன்? மக்களுடன் அவ்வளவு பண்பாக இருந்தார்கள். வகூலு லின்னாஸி ஹுஸ்னன், மக்களுக்கு நல்லதை பேசுவோம், மக்களிடத்தில் நல்ல அஹ்லாக்காக பண்பாக விட்டு கொடுத்து நேர்மையாக, நீதியாக, உண்மையாக, ஹக்காக நடந்து கொள்ளுங்க. மக்களோட போய் புரட்டு, மோசடி, என வஞ்சகம், இவைகளை எல்லாம் எடுத்து போடுங்க. இது நாம் பகல் காலத்தில் பேண வேண்டிய மிக முக்கியமான இபாதத். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அதுக்கு பின்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அனுமதி, லுகருக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே அனுமதி இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொள்றதுக்கு. ஒப்பமா தனா
தொழில் புரியக்கூடிய இடத்துலையோ அல்லது மஸ்ஜிதுக்கு வந்தோ அல்லது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் ஒரு ஆஃப் ஆகியோ வந்து கொஞ்சம் அழகாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளலாம், தூங்கிக் கொள்ளலாம். ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயம், அசருடைய நேரம் வரும். அந்த நேரத்தில் அசரை நாம் பாழாக்கிவிடக்கூடாது. ஜமாஅத்துடன் அசருடைய தொழுகையை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஸலாத்துல் அஸ்ர் லா தஃபுத்துஹா ஃபி ஜமாஅ மன் தரக ஸலாத்தல் அஸ்ர் ஃபகத் ஹபித அமலுஹு. அசருடைய தொழுகையை யார் விட்டுட்டாங்களோ அமல்கள் பாழாகிவிட்டது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கின்றது, ஃபகஅன்னமா ஊத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. ஒரு தொழுகை மிஸ் ஆகி போகிறது, கலாவாகி போகிறது. அன்புக்குரியவர்களே, முழு குடும்பமும் முழு சொத்து செல்வங்கள் அனைத்தும் இழக்கப்பட்டதை போன்ற. எனவே மன் சல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா, 2 குளிர்ந்த நேர தொழுகையை தொழுவாங்களோ சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிட்டாங்க என்று அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த தொழுகைகளை நாம் அசருடைய தொழுகை, இணைய தொழுகை பக்குவமாக இமாம் ஜமாஅத்துடன் பாதுகாப்பதற்குரிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் அன்புக்குரியவர்களே, அந்தி நேரத்தினுடைய அதுக்கார் ஒரு மசாஇயா இந்த ஒரு ஆனால் அந்தி நேரமாக கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி மாலை திக்ர் இவைகளை செய்யணும். காலை திக்ரை செய்ய கொண்டு மாலை திக்ர், அதுக்கு பின்னால் முட்டியுமான அளவு தயஸ்ஸரலகமினல் குர்ஆன், அப்பையும் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். மக்ரிபுக்கு முன்னால் துஆவுக்காக வேண்டி உட்கார வேண்டும். இஃப்தார் செய்யறதுக்காக வந்துட்டோம். இஃப்தார் பேரித்தம்பலம், இது மிக முக்கியமான சுன்னத். அல்லது பேரித்தம்பலமோ அல்லது தண்ணீரோ அல்லது பாலோ இவைகளை கொண்டு எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டமாக இஃப்தாரை செய்யலாம். இஃப்தாருக்கு முன்னால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். மா ஷாஅ அன் தஸ்அல ரப்பக மா ஷாஅ மின் உமூரித் துன்யா வல் ஆখিরা. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதுஉ பிஹாதிஹில் கலிமாத். அல்லாஹ்விடத்தில் முக்கியமான தேவைகள், முக்கிய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் துஆ கபூலாக்கப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம லக்க சும்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து வ பிக ஆமன்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து. இப்படி பல மாதிரி ரிவாயத்துகள் இருக்குது. ذهب اللمع وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. அபூ தாவூதில் வரக்கூடிய ரிவாயத். இவைகளை அபூ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த துஆக்களை செய்வது. மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் இஷா இருக்குது, அதுக்கு பின்னால் தொடர்ந்து கயாம் இருக்குது, தராவியுடைய தொழுகை இருக்குது. அன்புக்குரியவர்களே, இஷாவுடைய தொழுகைக்கு ஜமாத்தோட வந்தாச்சு. அதுக்கு பின்னால் ஒரு கயாம் ஃபி ஜமாஅத்தின் முஸ்தஹபு தாலிக லின்னிஸா. பெண்களுக்கும் என்ன செய்கிறது, முஸ்தஹபாக்கப்பட்டிருக்கு மஸ்ஜிதை நோக்கி போகிறது. வீட்டில் தொழுந்து கொள்ள இல்லம் தஸ்ததி, வீட்டில் தொழுறதுக்குரிய அமைப்பு இமாமத் மாமும் அந்த அமைப்பு இருந்தேன்னு சொன்னால் அன்புக்குரியவர்களை வீட்டில் பெண்களை தொழுது கொள்ளலாம். ஃபி பைத்திஹா சும்ம துஸல்லி அல் கியாம் மஅல் இமாம், சிறந்த போயிட்டு தொழலாம். இங்கே இமாம் ஜமாத் வீட்டில் இருந்து ஒரு முன்னுக்கு இருந்து தொழுவிக்கக்கூடியவங்க இருந்தால் பெண்கள் அல்லது ஆண்கள் மூலமாக தொழுவிக்கக்கூடிய அமைப்பு வீட்டில் இருந்தால் பெண்களுடைய பாதுகாப்புக்கு அன்புக்குரியவர்களை அவர்கள் வீட்டில் தொழுது கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் மஸ்ஜிதை நோக்கி சென்று எங்களுக்கு அந்த முறைகளை பேணி மஹரங்களை பேணி அந்நிய மக்களையும் அவர்களையும் பிரச்சனையில் ஆழ்த்தாமல், பிரச்சனையில் தங்களை முற்படுத்தி விடாமல் கவனமாக ரொம்ப நுணுக்கமாக இந்த காலங்களில் நாம் நடந்து கொள்வதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னால் அவுராதுகளை ஓதிக்கொண்டு, தூக்கத்துடைய நேரம் வந்துட்டு அவுராதுகளை ஓதிக்கொண்டு தூங்குறது. அதுக்காரும் நௌம் இருக்குதே, அதை ஓதிக்கொண்டு தூங்குறது. அதுக்கு பின்னால் தூங்கி தஹஜ்ஜுத் சஹருடைய நேரத்தில் எழும்புறாரு. வஜபத்தி சுஹூர், சஹருடைய உணவு அதை செஞ்சு தஸஹரு ஃபஇன்ன ஃபி சுஹூரி பரக்கா என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அந்த பரக்கத்தை அடைந்து கொள்வது சஹருடைய நேரத்தில். இரவில் சாப்பிட்டு படுக்கிறதல்ல, சஹருடைய நேரத்தில் நீங்கள் சஹர் செய்கிறது. அந்த பரக்கத்தை அடைவதற்காக வேண்டி ஃபஜ்ருக்கு முன்னால் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முன்னால் இந்த சஹருடைய உணவை கொள்வது, அல்லது ஒரு ஃபஜ்ருக்கு முன்னால் ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்னால். அதுக்கு பின்னால் வளமையை போன்று நான் ஆரம்பத்திலே சொல்லி வந்ததை போன்று அந்த ரக்காத்தை தௌபா இஸ்திக்ஃபார், அந்த தௌபாவுக்குரிய அந்த 2 ரக்காத்தையும் தொழுவது, தஹஜ்ஜுடைய நேரம் தஹஜ்ஜுத் தொழுவது, நாம் நம்முடைய இந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி
அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த மகத்தான இந்த புருஷத்தை இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவனுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரஸகனல்லாஹு வ ஐயாக்கும் ஹுஸ்னல் ஹவாத்தீம் எங்களுக்கு நல்ல முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் எனக்கு உங்களுக்கும் எல்லாருக்கும் தந்தருள்வானாக வத்தஆ பில் இக்லாஸ் அவனை இக்லாஸுடன் வழிபடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக இந்த பொறுமதியான ஃபிஷ்ஷஹரில் கரீம் இந்த சங்கையான இந்த மாதத்தில். வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.